கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் லூக்கா 13:12. உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய். லூக்கா 13:12. உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய். இன்னைக்கு ஏசப்பா உங்ககிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, உங்கள் பலவீனத்துலேருந்து உங்களுக்கு விடுதலை தந்துட்டேன்னு சொல்கிறாரு. ஆமென். அது உங்கள் சரீரத்தில் உண்டான பலவீனமாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உண்டான பலவீனமாக இருக்கலாம். அது இரண்டத்திலும் இருந்து ஏசப்பா விடுதலை தந்துட்டாராம். ஆமென். டாக்டர் சொல்லியிருக்கலாம், இந்த வியாதி குணப்படுத்தவே முடியாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன் லாஸ்ட்டு ஸ்டேஜாக கூட இருக்கலாம். என்ன விதமான பலவீனம் இருந்தாலும் ஏசப்பா இன்னைக்கு சொல்கிறாரு, உன்னை விட்டு போக வச்சுட்டேன், நீ விடுதலை ஆக்கப்பட்டுட்ட அப்படின்னு சொல்கிறாரு. ஆமென். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் முன்னேற்றம் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கலாம். ஐயோ, இந்த பாவம் செய்கிறேனே, இந்த பலவீனம் எனக்குள்ளே இருக்கே, இது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற செய்கிறேனே அப்படின்னு சொல்லி கவலைப்படுற உங்களுக்கு அந்த பலவீனத்தை உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலேருந்து எடுத்து போட்டு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர போகிறீங்க. உன் பலவீனத்தின் பலன் பூர்ணமாக விளங்கும்னு சொல்கிறாரு. அவரோட பலன் தருவார். அந்த பலவீனத்தையும் உங்களை விட்டு நீக்கி போட்டுன்னு சொல்கிறாரு. விசுவாசிங்க. நீங்கள் கர்த்தருக்கு ஏசப்பாக்கு சாட்சியாக நிற்க போகிறீங்க. பயப்படாதீங்க. அவர் உங்கள் பலவீனத்தை எடுத்துட்டாரு. சுகம், பலன், ஆரோக்கியத்தினால் உங்களை நிரப்புவார். ஆமென்.